ஸோ ஹாய் ஆல். இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.1ல ஃபர்ஸ்ட் சம் பார்க்க போகிறோம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி அல்ஜிப்ரால கம்ப்ளீட்டாக 20 எக்ஸசைஸுமே எடுத்து அல்ஜிப்ரா சீரீஸ்ன்ற பிளேலிஸ்ட்டில் போட்டு வச்சிருக்கோம். ஓகேவா? தினமுமே ஒவ்வொரு வீடியோ கன்சிஸ்டண்ட்டாக பாருங்க. தினமும் ஒவ்வொரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே அல்ஜிப்ரா கம்ப்ளீட் பண்ணிடலாம். டெஃபினட்டாக 20லேருந்து 25 மார்க்ஸ்குள்ளார அங்கே எடுக்கலாம். ஓகேவா? பப்ளிக்கில் 20லேருந்து 25 மார்க்ஸ் வரைக்குமே அல்ஜிப்ரால தான் கேட்குறாங்க. சரி, ரைட், ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துட்டாங்க, ஏ பி கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த ஏபி கொடுத்துட்டு ஏ இன்டூ பி கண்டுபிடிக்க சொல்றாங்க, ஏ இன்டூ ஏ கண்டுபிடிக்க சொல்றாங்க, பி இன்டூ பி இன்டூ ஏ கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? சொல்யூஷன் போட்டு ஏ இன்ட்டு பி. இதுல ஏ என்னது? 2, -2, 3. பி என்னது? 1, -4. ஒரு பென்சில் எடுத்துக்கிட்டு இந்த 2க்கு நேரா இந்த 2 போடுங்க. அடுத்தது இந்த -2க்கு நேரா இந்த 2 போடுங்க. அடுத்தது இந்த 3க்கு நேரா இந்த 2 போடுங்க. ஸோ இப்போ +2ஆல 1ஐயும் -4ஐயும் ஒரு செட்டாக எழுதிக்கணும். -2ஆல 1ஐயும் -4ஐயும் ஒரு செட்டாக எழுதிக்கணும். 3ஆல 1ஐயும் -4ஐயும் ஒரு செட்டாக எழுதிக்கணும். எப்படி எழுதுறது பாருங்க, நான் சொல்றேன். 2, 1, அடுத்தது 2, -4 முடிஞ்சு போச்சா? அடுத்தது -2, 1, -2, -4 முடிஞ்சு போச்சா? அடுத்தது 3, 1, 3, -4 முடிஞ்சு போச்சா? இவ்வளவுதான்பா ஏ இன்டூ பி. செகண்ட் வந்து ஏ இன்ட்டு ஏ. ஃபர்ஸ்ட் சம் இல்லையா? ஏ இன்ட்டு ஏ. ஏ என்னது? 2, -2, 3. அகைன் அதே ஏ. முடிஞ்சு போச்சா? ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, ஒரு பென்சில் எடுத்து 1, 2, 3. அகைன் 1, 2, 3. அகைன் 1, 2, 3 முடிஞ்சு போச்சா? இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணீங்கன்னா வேலை முடிச்சு. பொறுமையா பண்ணுக்கண்ணா. இதுல என்னன்னா ஈஸி, பட் ஆனா அசால்ட்டா ஈஸின்னு நினைச்சிட்டு ஒரு சில செட்டை மறந்துடும். அதனால தான் பென்சில்ல இப்படி போட்டு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸி. 2, 2, 2, -2, 2, 3. அகைன் -2, 2, -2, -2, -2, 3. அகைன் 3, 2, 3, -2, 3, 3. முடிஞ்சு போச்சு. ஏ இன்ட்டு ஏ முடிச்சாச்சு. அடுத்தது பி இன்ட்டு ஏ. பி இன்ட்டு ஏ. ஃபர்ஸ்ட் பி என்னது? 1, -4. 1, -4. அடுத்து ஏ என்னது? இதோ இங்கே இருக்கு. 2, -2, 3. முடிச்சு போச்சு. ஸோ ஒரு பென்சில் எடுத்து இவங்களால இவங்க 3 பேர்த்தையும், அகைன் இவங்களால இவங்க 3 பேர்த்தையும். ஸோ அப்போ 1, 2, 1, -2, 1, 3. அடுத்தது -4, 2, -4, -2, -4, 3. முடிஞ்சு போச்சாக்கண்ணா? இவ்வளவுதான்ப்பா. ஏ இன்ட்டு ஏ, பி இன்ட்டு ஏ, ஏ இன்ட்டு ஏ, ஏ இன்ட்டு பி. ஃபர்ஸ்ட் சம் முடிஞ்சது. இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்ப்போமா? செகண்ட் சப்டிவிஷன் என்னது? ஏ இஸ் ஈக்குவல் டு பி இஸ் ஈக்குவல் டு பி கமா கியூ. அப்படின்னா என்னன்னா, ஏவும் எனக்கு பி கமா கியூ தான், பியும் எனக்கு பி கமா கியூ தான். இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏ இஸ் ஈக்குவல் டு பி இஸ் ஈக்குவல் டு பி கமா கியூனா ஏவும் பி கமா கியூ தான், பியும் பி கமா கியூ தான். சரியா? நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்க? ஏ இன்ட்டு பி. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம்? ஏவை எடுத்து இங்க 2,
பி கமா பி, அடுத்தது பி கமா கியூ. முடிஞ்சு போச்சா? இப்போ கியூவை எடுத்து பி கூடயும் கியூ கூடயும் கியூ கமா பி, கியூ கமா கியூ. முடிஞ்சு போச்சா? ஸோ ஏ இன்ட்டு பி முடிஞ்சது. செகண்டு ஏ இன்ட்டு ஏ, அதுக்கும் சேம் ஆன்சர் தான் வரும், ஏன்னா எல்லாமே ஒன்று தானே. ஸோ ஏ இன்ட்டு ஏவும் சேமே தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஏ என்னது? பி கமா கியூ. அகைன் ஏ என்னது? பி கமா கியூ. முடிஞ்சு போச்சு. ஸோ இது நீங்கள் டைரெக்டாகவே ஆன்சர் எழுதிடலாம். பி கமா பி, பி கமா கியூ, கியூ கமா பி, கியூ கமா கியூ. டைரெக்டாகவே ஆன்சர் எழுதிட்டு போயிடலாம். அடுத்தது பி இன்ட்டு ஏ, இதுக்கும் சேம் ஆன்சர் தான் வரும், சேம் ஆன்சர் தான் வரும். பி கமா பி, பி கமா கியூ, கியூ கமா பி, கியூ கமா கியூ. சேம் ஆன்சர், சேம் ஆன்சர். சரியா? இப்போ அடுத்தது தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ இஸ் ஈக்குவல் டு எம் கமா என், பி இஸ் ஈக்குவல் டு, இப்படி கொடுத்துருந்தா இதுக்கு பேர் என்னன்னா நல் செட் அப்படின்னு பேர். அதாவது உள்ளார ஒண்ணுமே இல்லை. சரியா? இப்போ ஏ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது எனக்கு? ஏ இன்ட்டு பியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இங்க இருக்கு, ஏ இன்ட்டு பியா. ஸோ ஏ இன்ட்டு பி நான் பண்ணையில ஏ வந்து எனக்கு எம் கமா என், பி எனக்கு என்னது? நல் செட். அப்போ என்னோட ஆன்சர் நல் செட் தான். 0 இன்ட்டு எனிதிங் 0 தானே. நீங்க எது கூட மல்டிப்ளை, ஒண்ணுமே இல்லாதது கூட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஒண்ணுமே இல்லாதது தான் கிடைக்கும். அடுத்தது ஏ இன்ட்டு ஏவா? ஏ இன்ட்டு ஏ. ஸோ ஏ இன்ட்டு ஏ, ஏ என்னது? எம் கமா என். அகைன் ஏ என்னது? எம் கமா என். ஸோ இப்போ எம் கொண்டு வந்து எம் கூடயும் என் கூடயும், அகைன் என்ன கொண்டு வந்து எம் கூடயும் என் கூடயும். சரியா? ஸோ எம் கமா எம், அடுத்தது எம் கமா என், அடுத்தது என் கமா எம், அடுத்தது என் கமா என். முடிஞ்சதா? இது ஏ இன்ட்டு ஏ, ஏ இன்ட்டு பி. லாஸ்டா பி இன்ட்டு ஏ கேட்டிருந்தாங்க, ஆமாவா? ஸோ பி இன்ட்டு ஏ, பி என்னது? நல் செட். ஏ என்னது? எம் கமா என். நல் செட் இன்ட்டு எனிதிங் நல் செட் தான் என்னோட ஆன்சர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சம் முடிஞ்சு, செகண்ட் சம்ல பார்ப்போம். ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.1ல செகண்ட் சம் பார்க்கலாம். ஓகேவா? ஏ வந்து டைரக்டா வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, பி வந்து வேர்டிங்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இப்படி வேர்டிங்ஸ்ல வந்தாலே நிறைய பேர் சம்ம விட்டுறீங்க. இதை ஒரு தடவை படிச்சு மட்டும் பாருங்களேன். எக்ஸ் இஸ் அ பிரைம் நம்பர் லெஸ் தேன் 10. பிரைம் நம்பர் 100 வரைக்கும் டெஃபினட்டா நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும்னா இது கம்பல்சரி. 100க்குள்ளார இருக்கிற பிரைம் நம்பர்ஸ் டெஃபினட்டா இப்பவே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க, இப்பவே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? கூகுள்ல போய் 100க்குள்ளார இருக்கிற பிரைம் நம்பர்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா அதுவே சொல்லும். சாட் ஜிபிடியில போட்டு எடுங்க. ஸோ ஏவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, பியோட வேல்யூவை நான் நம்பர்ஸ்ல எழுதிக்கிறேன். 2, 3, 5, 7. ஸோ இதுதான் என்னோட பிரைம் நம்பர் லெஸ் தேன் 10. ஓகேவா? இப்போ ஏ தெரியும், பி தெரியும். அவங்க என்ன கேட்குறாங்க? ஏ இன்ட்டு பி கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணிப்பீங்க? இந்த 1 கொண்டு வந்து இந்த 4 டேர்ம் கூடயும் செட்டா எழுதுவீங்க. இந்த 2 கொண்டு வந்து இந்த 4 டேர்ம் கூடயும் செட்டா எழுதுவீங்க. அகைன் இந்த 3 கொண்டு வந்து இந்த 4 டேர்ம் கூடயும் செட்டா எழுதுவீங்க. இப்படிதானே நான் மல்டிப்ளை பண்ணுவீங்க. ரைட், இப்போ போட்டுடலாமா? 1, 2, 1, 3, 1, 5, 1, 7. அடுத்தது 2, 2, 2, 3, 2, 5, 2, 7. அடுத்தது 3, 2,
3, 3, 3, 5, 3, 7. எழுதும் போது இப்போ 1 வச்சு எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்றீங்கல்ல, அதை ஒரு வரிசையில் எழுதிக்கங்க. 2 வச்சு ஒரு இதுல செட்டா எழுதுறீங்கல்ல, அதை ஒரு வரிசையில் எழுதிக்கங்க. 3 வச்சு எழுதுறது ஒரு வரிசையில் எழுதிக்கங்க. ஸோ இப்படி நீங்க ஒரு சிஸ்டமேட்டிக் ஆர்டர் ஃபார்ம் பண்ணீங்கன்னா ஏதாவது டேர்ம் மிஸ் ஆயிருக்காங்கிறத ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம். அதே மாதிரி டேர்ம் ஐடென்டிஃபை பண்றதையும் நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, ரைட். இப்போ A இன்டூ B முடிச்சிட்டேன். அடுத்தது B இன்டூ A. B இன்டூ A. B என்னது? 2, 3, 5, 7. A என்னது? 1, 2, 3. ஸோ இதை ஆரோ மார்க் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஆன்சர் எழுத ஆரம்பிங்க. 2, 1, 2, 2, 2, 3. இது ஒரு ரோல முடிச்சுக்கங்க. அடுத்தது 3, 1, 3, 2, 3, 3. இது அடுத்த ரோல முடிச்சுக்கங்க. 5, 1, 5, 2, 5, 3. இது அடுத்த ரோ. லாஸ்ட் ரோ 7, 1, 7, 2, 7, 3. இது லாஸ்ட் ரோல முடிச்சுக்கங்க. ஓகே, சிம்பிள். பிரைம் நம்பர்ஸ் மட்டும் 100க்குள்ளார இருக்கிற பிரைம் நம்பர்ஸ் எல்லாத்தையும் படிச்சு வச்சுக்கோங்க. சரியா? தேர்ட் சம் பார்க்கலாம். தேங்க்யூ. ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.1ல தேர்ட் சம் பார்த்துரும். இஃப் A இன்டூ பி, இதுக்கு முன்னாடி A கொடுத்துருந்தாங்க, B கொடுத்துருந்தாங்க, அதை மல்டிப்ளை பண்ண சொல்லி சொன்னாங்க. நாம இந்த மாதிரி செட்டா எழுதியிருந்தோம் ஃபர்ஸ்ட் சம்லையும் செகண்ட் சம்லையும். இங்க A இன்டூ B அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க பாருங்க, B இன்டூ A கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிறது B, செகண்ட் இருக்கிறது A. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது என்னோட B, இது என்னோட B, இது என்னோட B. ஒரு செட்டுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது B. ஆமாவா? அப்ப B எல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்து தனியா எழுதுங்க. -2, -2, 0, 0, 3, 3. இப்ப இப்படி எழுதிட்டீங்களா? இப்படி எழுதின பிறகு எப்பயுமே ஒரு செட்டுக்குள்ளார ஒரு டேர்ம் ரிப்பீட் ஆயிருக்கவே கூடாது. ஓகேவா? இந்த ரிப்பீட் ஆயிருக்கிற டேர்ம் எல்லாம் ஒரு தடவை எழுதுங்க. 2 தடவை இருந்தா அது ஒரு தடவை எழுதி. அவ்வளவுதான் கண்ணா. இதுதான் B. இப்போ A எழுதுவோமா? A எழுதுவோமா? A, 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 A. இப்போ A. Aல என்னென்ன இருக்கு? 3, 4, 3, 4, 3, 4. பார்த்தோன்னே சொல்லிடுவீங்க. ரிப்பீட் ஆயிட்டு இருக்கிறது என்னது? 3, 4. அப்போ 3, 4 தான் 2 தடவை ரிப்பீட் ஆயிட்டு இருக்கு. அப்போ நான் A is equal to 3, 4 அப்படின்னு எழுதிப்பேன். கிளியரா இருக்கா? புரிஞ்சதா? தட்ஸ் ஆல். தேங்க்யூ. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.1ல ஃபோர்த் சம் பார்த்துடலாம். A கொடுத்துட்டாங்க, B கொடுத்துட்டாங்க, C கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன கேட்குறாங்க? A இன்டூ A இஸ் ஈக்குவல் டு B இன்டூ B இன்டூ B இன்டர்செக்ஷன் C இன்டூ C. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது ரைட் ஹேண்ட் சைடு. கலரை மாற்றிப்போம். ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் போட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடை சால்வ் பண்ணலாமா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னது? A இன்டூ A. A என்னது? 5, 6, 5, 6. ஸோ அப்போ இந்த 5 கொண்டு வந்து 5 கூடயும் 6 கூடயும் செட்டா எழுதிடலாம். முடிஞ்சதா? அடுத்தது இந்த 6 கொண்டு வந்து 5 கூடயும் 6 கூடயும் செட்டா எழுதிடலாம். முடிஞ்சு போச்சாக்கண்ணா? அவ்வளவுதான். லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஆன்சர் கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைடோட ஆன்சர் தான் பார்க்கணும். ரைட் ஹேண்ட் சைட்ல என்ன? ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறத சால்வ் பண்ணுங்க. B இன்டூ B. B என்னது? 4, 5, 6. 4, 5, 6. ஸோ இப்போ இந்த 4 எடுத்து 4 கூடயும்
இந்த 4 எடுத்து 5 கூடயும் இந்த 4 எடுத்து 6 கூடயும் மல்டிப்ளை பண்ணிங்க. அடுத்தது இந்த 5 எடுத்து 4 கூடயும் 5 எடுத்து 5 கூடயும் 5 எடுத்து 6 கூடயும் மல்டிப்ளை பண்ணிங்க. அடுத்தது 6 எடுத்து 4 கூடயும் 6 எடுத்து 5 கூடயும் 6 எடுத்து 6 கூடயும் மல்டிப்ளை பண்ணிக்க. இது b இன்ட்டு b முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது c இன்ட்டு c. c இன்ட்டு c என்ன? 5, 6, 7. ஸோ இதேவே இன்னொரு வாட்டி எழுதுங்க. 5, 6, 7. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம்? ஃபர்ஸ்ட் இந்த 5 எடுத்து இந்த 3 நம்பர் கூடயும் 5, 5, 5, 6, 5, 7. அடுத்தது 6, 5, 6, 6, 6, 7. அடுத்தது 7, 5, 7, 6, 7, 7. இப்போ இது என்னோட b இன்ட்டு b, இது என்னோட c இன்ட்டு c. ஆமாவா? இப்போ இன்டர்செக்ஷன் அப்படின்னா ரெண்டுத்துலயுமே காமனா இருக்கிறது எது? இப்ப பாருங்க 5 இன்ட்டு 6 பாருங்க. சாரி 5, 6. இங்கேயும் 5, 6 இருக்கு, இங்கேயும் 5, 6 இருக்கு. ஆமாவா? அடுத்தது இங்கேயும் 5, 5 இருக்கு, இங்கேயும் 5, 5 இருக்கு. அடுத்தது இங்கேயும் 5, 6 இருக்கு, இங்கேயும் 5, 6. அடுத்தது சாரி 5, 6, 5, 6, 6, 6, 6. இந்த ரெண்டுத்துலயும் இருக்கிறது 4 டேர்ம் இருக்கா? அந்த 4 டேர்மையும் ரெண்டுத்துலயும் இருக்கிறதுக்கு பேர் தான் இன்டர்செக்ஷன். அந்த 4 டேர்மையும் மட்டும் எடுத்து எழுதுங்க. 5, 5 ஒரு டேர்ம், 5, 6 ஒரு டேர்ம், 6, 5 ஒரு டேர்ம், 6, 6 ஒரு டேர்ம். வேற ஏதாவது இருக்கா காமனா? இல்ல. ஸோ அப்போ இது என்னோட ரைட் ஹேண்ட் சைடு. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஆன்சரையும் ரைட் ஹேண்ட் சைடோட ஆன்சரையும் கம்பேர் பண்ணீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட். எடுத்து எழுதிருங்க. LHS equal to LHS is equal to RHS. hence proved. ஆனா இது இன்டர்செக்ஷன் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கங்க. இன்டர்செக்ஷன்னா ரெண்டுத்துலயும் காமனா இருக்கிறதுன்னு மட்டும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஓகே, காமன் டேர்ம் இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த சம்ம ஈஸியா போட்டுடலாம். தேங்க்யூ. ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.1ல 5th சம் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஏ கொடுத்துட்டாங்க, பி கொடுத்துட்டாங்க, சி கொடுத்துட்டாங்க, டியும் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ ஏ இன்டர்செக்ஷன் சி, பி இன்டர்செக்ஷன் டி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி இன்ட்டு டி. இது ரெண்டும், அதாவது இதனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இதனோட ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணா ஆன்சர் ஈக்குவலா வருதா இல்லையான்னு சொல்லுங்க. செக் வெதர் இட் இஸ் ட்ரூ ஆர் நாட் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவோம். இன்டர்செக்ஷன் அப்படின்னாலே என்னது? காமன் டேர்ம். போன 4th சம்ல தான் சொல்லியிருந்தேன். ஆமாவா? ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு? ஏ இன்டர்செக்ஷன் சி, இது ஃபர்ஸ்ட் பிராக்கெட். அடுத்தது பி இன்டர்செக்ஷன் டி, இது செகண்ட் பிராக்கெட். இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போறோம். சரி, ஏ இன்டர்செக்ஷன் சி, ஏவையும் சியையும் பாருங்க. ரெண்டுத்துலயும் காமனான ஒரே நம்பர் எது? 3 தான். முடிஞ்சு போச்சு. அந்த 3 எடுத்து எழுதிருங்க. அடுத்தது பி இன்டர்செக்ஷன் டி, பியையும் டியையும் பாருங்க. காமனா என்ன இருக்கு? 3, 5, 3, 5, 3, 5, 3, 5. இப்போ இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிடலாமா? ஏ இன்டர்செக்ஷன் சியையும் பி இன்டர்செக்ஷன் டியையும் மல்டிப்ளை பண்ணிடலாம். எப்படி? இதை தூக்கிட்டு வந்து இந்த ரெண்டு டேர்ம் கூடயும், தட்ஸ் ஆல். 3, 3, 3, 5 முடிஞ்சு போச்சு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு எனக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு போலாமா? இப்போ ரைட் ஹேண்ட் சைடோட வேல்யூ ஏ இன்டு பி இன்டர்செக்ஷன் சி இன்டு டி. ஸோ இப்போ ஏ இன்டு பியோட வேல்யூ என்ன? ஏ என்னது? 1, 2, 3. பி என்னது?
2 into 3 into 5. 2 into 3 into 5. ஸோ இதை கொண்டு வந்து இந்த 3 டேர்ம் கூடயும் மல்டிப்ளை பண்ணுங்க. 1, மல்டிப்ளைனா செட்டா எழுதுனா போதும். 1, 2, 1, 3, 1, 5. அடுத்தது இந்த 2 கொண்டு வந்து இந்த 3 டேர்ம் கூடயும் 2, 2, 2, 3, 2, 5. அடுத்தது அந்த 3 கொண்டு வந்து 3, 2, 3, 3, 3, 5. தட்ஸ் ஆல். முடிஞ்சு போச்சு. A into B முடிஞ்சிருச்சு. அடுத்தது C into D. C என்னது? எடுத்து தனியா எடுத்து எழுதி செட்டா எழுதுங்கப்பா, இல்லைன்னா மாற்றுவீங்க. ஒரு சில டேர்ம்ஸ் மறந்துடும், தப்பா போயிடும். சரியா? ஸோ இப்போ ரெண்டுத்தையும் ஒட்டுக்கா எழுதுங்க. 3, 1, 3, 3, 3, 5. 4, 1, 4, 3, 4, 5. முடிஞ்சு போச்சு. இப்போ நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? A into B, அதோட ஆன்சர் இது. C into D, அதோட ஆன்சர் இது. இது ரெண்டுத்திலையும் காமனா இருக்கக்கூடிய இன்டர்செக்ஷன் மட்டும் நம்மள எழுத சொல்றாங்க. காமனா என்ன இருக்கு? இங்கேயும் 3.3, இருக்கு, இங்கேயும் 3, இருக்கு, இங்க 3, 5, இங்கேயும் 3, 5. வேற ஏதாவது காமனா இருக்கா? வேற எதுவும் காமனா இல்ல. ஸோ அப்போ 3, 3, 3, 5. தட்ஸ் ஆல். ஸோ இது என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஆன்சர், இது என்னோட ரைட் ஹேண்ட் சைடோட ஆன்சர். ஸோ அப்போ left hand side is equal to right hand side. Hence it is true. Hence it is true. முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஸோ எக்ஸசைஸ் 1.1ல 6 சம் பார்க்கலாமா? ஸோ இது பாருங்களேன், இங்க ஏதோ டபிள்யூன்னு கொடுத்துருக்காங்க, இங்க ஏதோ என்னன்னு கொடுத்துருக்காங்க. இந்த சில தான் ஹோல் டேர்மும் கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னாக்கன்னா, W அப்படின்னா ஹோல் நம்பர். ஹோல் நம்பர் அப்படின்னா 0ல இருந்து ஆரம்பிக்கும். 0, 1, 2, 3 goes on and on and on. n அப்படின்னா நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர்னா 0வை தவிர்த்து மிச்சம் 1ல இருந்து ஆரம்பிக்கும். 0 வராது. நேச்சுரல் நம்பர்ல 0 வராது. இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? இப்போ இந்த டேர்ம் இருக்குல்ல, இ மாதிரி போட்டிருக்காங்கல்ல, இப்படின்னா பிலாங்ஸ் டு அப்படின்னு அர்த்தம். பிலாங்ஸ் டுன்னா அதுல என்ன வரும்? ஓகேவா? எக்ஸ்ங்கிறது எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர். ஹோல் நம்பர்னா என்ன? 0, 1, 2, 3. ஓகேவா? அப்ப எக்ஸ்ல எல்லா நம்பருமே வரும். அப்போ ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, எல்லா நம்பரும் வராது, 2வை விட கம்மியான நம்பர்லாம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த ஃபர்ஸ்ட். கொஞ்சம் பொறுமையா படிக்கிறது புரிஞ்சதா? அப்ப ஹோல் நம்பர் 2வை விட கம்மிலாம் என்னென்ன? 0, 1. ஆமாவா? 2வை விட கம்மி இந்த ரெண்டு தான். ஸோ அப்போ 0, 1. சிம்பிள். B is equal to, இப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு n. ஓகேவா? n. இப்போ ரெண்டு கண்டிஷன் இருக்கு பாருங்க. இந்த எக்ஸ்ன்றது 1னை விட பெருசாம். 1னை விட பெருசு என்னென்ன? 2, 3, 4, 5. ஆமாவா? 4ரை விட சின்னதாம். 4 இருக்கு, 4ரை விட சின்னது. அப்போ 5 வராது. 4 வருமா? 4 வரும். இப்படி போட்டா 4ம் சேர்ந்ததுன்னு அர்த்தம். ஓகேவா? 4ம் சேருது. அப்ப 4ரை விட சின்னது. இப்ப பாருங்க, இங்க பில இருக்க டேர்ம் பாருங்க, இதுதான் என்னோட டேர்ம்ஸ். 1 1னை விட பெருசு, 4 4ரை விட சின்னது. முடிஞ்சு போச்சா? இப்ப C is equal to 3, 5. That's all. ஸோ இப்போ இந்த சம்ம போடுங்க. ஃபர்ஸ்ட் சம் சால்வ் பண்ணுங்க. ஏ லெஃப்ட் ஹேண்ட் சைடை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க, அப்புறம் நம்ம ரைட் ஹேண்ட் சைடு போவோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னது? A இன்ட்டு B யூனியன் C. ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்க சால்வ் பண்ணிடலாமா? B யூனியன் C. யூனியன்னா ரெண்டும் சேர்த்து எழுதணும். 2, 3. இங்க பாருங்க, 3 வந்து
2 3 இருக்கு. ஒரு தடவை எழுதுனா போதும். 4,5. புரிஞ்சதா இது? புரிஞ்சதா? ஸோ இப்போ பி யூனியன் சி எழுதியாச்சு. அடுத்தது ஏ இன்ட்டு பி யூனியன் சி. ஏ என்னது? 0,1. பி யூனியன் சி என்னது? 2, 3, 4, 5. ஸோ அப்போ 0,2, 0,3, 0,4, 0,5. அதாவது இதை எடுத்து இந்த ஒவ்வொரு டேர்ம் கூடயும் செட்டா எழுதுங்க. அடுத்தது 1,2, 1,3, 1,4, 1,5. முடிஞ்சதா ராஜா? முடிஞ்சதா? லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சா? ரைட். இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைடுக்கான ஆன்சரை பார்ப்போம். இங்க போட்டா ஏ இன்ட்டு பி. ஏ என்னது? 0,1. பி என்னது? 2, 3, 4. இப்போ இது செட்டா எழுதலாமா? 0,2, 0,3, 0,4. அடுத்தது 1,2, 1,3, 1,4. முடிஞ்சு போச்சாக்கண்ணா? அடுத்தது ஏ இன்ட்டு சி. ஏ இன்ட்டு சி. ஏ என்ன? 0,1. சி என்ன? 3,5. ஸோ இப்போ இதை செட்டா எழுதலாமா? 0,3, 0,5. அடுத்தது 1,3, 1,5. முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ இதை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? யூனியன் எழுத சொல்லியிருக்காங்க. ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ரைட் ஹேண்ட் சைடில் ஏ இன்ட்டு பி யூனியன் ஏ இன்ட்டு சி. சரியா? ரெண்டுத்தையும் யூனியன் பண்ண சொல்லி தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எனக்கு கேட்டிருக்காங்க. இதோ இங்க பாருங்க, யூனியன் பண்ண சொல்லி தான் ஃபர்ஸ்ட், அதாவது ரெண்டும் சேர்த்து எழுதுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனா அதுல ஒரு சூட்சமும் இருக்கு. என்னது? இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் ஏ இன்ட்டு பி கம்ப்ளீட்டா எழுதிடுறேன். ஏ இன்ட்டு பி கம்ப்ளீட்டா எழுதிடுறேன். கம்ப்ளீட்டா எழுதிட்டேனா? இப்ப 0,3 பாருங்க, இங்கேயும் 0,3 இருக்கு, இங்கேயும் 0,3 இருக்கு. அப்ப அதை நான் எழுத மாட்டேன், விட்டுருவேன். 0,5 எழுதிக்கலாம். அடுத்தது 1,3 பாருங்க, இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. ஸோ அப்போ அதை நான் எழுத மாட்டேன். அடுத்தது என்ன இருக்கு? 1,5. அவ்வளோதான் சாமி, இதுதான் ஆன்சர். ஓகே. ஸோ அப்போ இது ரெண்டும் பாருங்க ஈக்குவலா இருக்கு. மொத்தம் 8 டேர்ம், இங்கே 8 டேர்ம் ஈக்குவலா இருக்கு பாருங்க. ஸோ அப்போ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். ஃபர்ஸ்ட் சம்முக்கு ஹென்ஸ் வெரிஃபைடு. ஹென்ஸ் வெரிஃபைடு. இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்ன, செட்டுக்குள்ளார எக்ஸாக்ட் சேம் வேல்யூஸ் வராது. சேம் வேல்யூஸ் வராது, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஏ யூனியன் சி, பி யூனியன் சியில் கூட 3 2 தடவை வந்துச்சு, நம்ம அதை எழுத கிடையாது. ஓகேவா? ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு. ஸோ இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஈக்குவல் டு இந்த பக்கம் இருக்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இந்த பக்கம் இருக்கிறது ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ இப்போ நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிட்டா, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஏ இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி. ஸோ அப்போ நான் ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறது தான் சால்வ் பண்ணுவேன். பிலையும் சிலையும் என்ன இருக்கு? 3 தான் காமனா இருக்கு, போட்டேன். அடுத்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? ஏ இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி. ஏ என்னது? 0,1. பி இன்ட்டு சி என்னது? 3. இப்போ இதை உள்ள செட்டுக்குள்ள எழுதிடலாமா? இந்த 0வையும் 3ஐயும் ஒரு செட்டு, அடுத்தது 1ம் 3யும் ஒரு செட்டு. அவ்வளோதான் பார், அவ்வளோதான். சாரி, இந்த பிராக்கெட். லெஃப்ட் ஹேண்ட் சைடு முடிஞ்சிருச்சு. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு பார்ப்போமா? ரைட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க? ஏ இன்ட்டு பி ஃபர்ஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க.
அப்புறம் ஏ இன்ட்டு சி ஃபர்ஸ்ட் பண்ணு செகண்ட் பண்ணுங்கன்றாங்க. ரெண்டுத்துலயும் இருக்கிற காமன் டேர்மை எழுத சொல்றாங்க. ஸோ ஏ இன்ட்டு பி ஃபர்ஸ்ட் போட்டுடலாமா? ஏ என்னது 0,1, பி என்னது 2, 3, 4. ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதிடலாமா? ஸோ 0,2, 0,3, 0,4, 1,2, 1,3, 1,4. முடிஞ்சு போச்சு. அடுத்தது ஏ இன்ட்டு சி. ஏ என்னது 0,1, சி என்னது 3,5. இப்போ இதை ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதிடுவோமா? ஸோ 0,3, 0,5. அடுத்தது என்ன? 1,3, 1,5. இப்போ ஏ இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் ஏ இன்ட்டு சி. அப்போ இது ரெண்டுத்துலேயும் காமனாக என்ன இருக்கு பாருங்க. இங்கேயும் 0,3, இங்கேயும் 0,3. அடுத்தது வேற என்ன காமனாக இருக்கு? இங்கேயும் 1,3, இங்கேயும் 1,3. இதுதான் என்னோட ஆர்ஹெச்எஸ், இதுதான் என்னோட எல்ஹெச்எஸ். ரெண்டும் சேமா இருக்கா? ஸோ அப்போ செகண்ட் சம்மை பொறுத்த வரைக்கும் ஹென்ஸ் வெரிஃபை தானே பண்ண சொல்றாங்க. ஹென்ஸ் வெரிஃபைடு. அவ்வளோதான். எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். ஹென்ஸ் வெரிஃபைடு. அவ்வளோதான். தேர்ட் சப்டிவிஷன் பார்த்துருவோமா? ஓகே. இப்போ தேர்ட் சம்ல இதுக்கு இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏ யூனியன் பி இன்டூ சி. ஃபர்ஸ்ட் பிராக்கெட் சால்வ் பண்ணிடலாமா? ஏ யூனியன் பி. ஏல என்ன இருக்கு 0,1, பியில் என்ன இருக்கு 2, 3, 4. எதுவுமே ரிப்பீட் ஆகல. ஸோ அப்போ அடுத்தது என்னது? ஏ யூனியன் பி இன்ட்டு சி. அப்போ ஏ யூனியன் பியோட வேல்யூ என்ன இருக்கு 0,1, 2, 3, 4. சியோட வேல்யூ என்ன இருக்கு 3,5. இப்போ அதை மல்டிப்ளை பண்ணி எழுதிடலாமா? மல்டிப்ளைனா செட்டா எழுதணும். ஸோ 0,3, 0,5. அடுத்தது 1,3, 1,5. கண்ணா இப்படி ரோவா பிரிச்சுக்குங்க. ஓகேவா? அடுத்தது 2, 2,3, 2,5. அடுத்தது 3,3, 3,5. அடுத்தது 4,3, 4,5. முடிஞ்சு போச்சா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க? ஏ இன்ட்டு சி அப்புறம் பி இன்ட்டு சிய யூனியன் பண்ண சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஏ இன்ட்டு சி கண்டுபிடிச்சிருவோமா? ஏ இன்ட்டு சி. ஏ என்னது 0,1, பி சி என்னது 3,5. ஸோ இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதிருவோமா? ஒரு செட்டா 0,3, 0,5. அடுத்தது 1,3, 1,5. முடிஞ்சு போச்சு. அடுத்தது பி இன்ட்டு சி. பி என்னது 2, 3, 4. சி என்னது 3,5. 2,3, 2,5. ஆமாவா? அடுத்தது 3,3, 3,5. அடுத்தது 4,3, 4,5. இப்போ என்ன பண்ண சொல்றாங்க? ஏ இன்டூ சியையும் பி இன்டூ சியையும் கிடைச்ச ஆன்சரை சேர்த்து எழுதுப்பான்னு சொல்றாங்க. அவ்வளோதான். எழுதிருவோமா? ஸோ ஃபர்ஸ்ட் இது 0,3, 0,5 முடிஞ்சு போச்சு. அடுத்தது 1,3, 1,5. அடுத்தது 2,3 இங்க 2,3, 2,5. அடுத்தது 3,3, 3,5. அடுத்து லாஸ்ட் ஒன் 4,3, 4,5. 3, 4,5. கண்ணா இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா கவனிங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு
right hand side LHS equal to RHS, hence verified. Hence verified. முடிஞ்சு போச்சா? That's all. Next sum. So hi all. இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.1ல 7 சம் லாஸ்ட் சம் பார்க்க போறோம். ஓகே, இப்போ நல்லா கவனிங்கப்பா. சொல்யூஷன்ல நமக்கு டைரக்டா வேல்யூஸ் கொடுக்காம வேர்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நல்லா கவனிங்க. A is a set of all natural numbers less than 8. நேச்சுரல் நம்பர்ஸ்னா நான் 6th சம் பார்க்கும்போது தான் சொன்னேன். நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7. லெஸ் தேன் 8. அப்போ 8 வராது. அடுத்தது B. செட் ஆஃப் ஆல் பிரைம் நம்பர்ஸ் லெஸ் தேன் 8. 6 சம் படிக்கும்போது தான் நான் சொன்னேன் பிரைம் நம்பர்ஸ் 100 வரைக்கும் படிச்சு வச்சுக்கோங்கன்ட்டு. ஸோ லெஸ் தேன் 8. 2, 3, 5, 7. அவ்வளோதான். சி. செட் ஆஃப் ஈவன் பிரைம் நம்பர்ஸ். ஈவன் பிரைம் நம்பர்ஸ் நிறைய இருக்கும் போல அப்படின்னு நினைப்பீங்க. ஒன்னே ஒண்ணுதான் 2. இது ஒரு கொஸ்டினா கூட கேட்கலாம். பிரைம் நம்பர்ல ஒரே ஒரு ஈவன் நம்பர் தான் இருக்குது, அது 2 மட்டும்தான். சரியா? இப்போ அவ்வளோதான், நம்பர்ஸா மாத்தியாச்சா. இப்போ நாம சம்முக்குள்ளார போய்க்கலாம். ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டு சி, இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிப்போம், அப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு சால்வ் பண்ணுவோம். சரியா? ஏ இன்டர்செக்ஷன் பி, ஏலையும் பிலையும் இருக்கிற நம்பர் 2 போட்டுக்கிட்டேன், 3 போட்டுக்கிட்டேன், 5 போட்டேன், 7 போட்டேன். ரெண்டுத்துலயும் இருக்கிற நம்பர்ஸ். ஓகே, அடுத்தது என்ன பண்ணிக்கலாம்? ஏ இன்டர்செக்ஷன் பியையும் சியையும் மல்டிப்ளை பண்ண சொல்றாங்க. ஏ இன்டர்செக்ஷன் பி என்ன? 2, 3, 5, 7. அடுத்தது சி என்ன? 2. ஸோ இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளைனா என்ன? சேர்த்து எழுதுறது தான். 2, 2, அடுத்தது 3, 2, அடுத்தது 5, 2, அடுத்தது 7, 2. அவ்வளோதான்ப்பா, லெஃப்ட் ஹேண்ட் சைடே முடிஞ்சு போச்சு. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? என்ன கேட்டிருக்காங்க? ஏ இன்ட்டு சி. ஏ என்ன? 1, 2, 3, 4, 5, 6, 7. ரைட். இப்போ சி என்ன? 2. அவ்வளோதான், ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுங்க. அவ்வளோதான். 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2. முடிஞ்சு போச்சு. அடுத்தது ஏ சாரி பி இன்ட்டு சி. பி இன்ட்டு சி. பி என்ன? 2, 3, 5, 7. சி என்ன? 2. சேர்த்து எழுதுங்க. 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. இப்போ இதை ரெண்டுத்தையும் என்ன பண்ண சொல்றாங்க? ஏ இன்ட்டு சியையும் பி இன்ட்டு சியையும் இன்டர்செக்ஷன் பண்ண சொல்றாங்க. அதாவது ரெண்டுத்துலயும் காமனா என்ன இருக்கோ அதை மட்டும் எழுத சொல்றாங்க. ஸோ 2 இன்ட்டு 2, 2, சாரி 2, 2, 2, 2. அடுத்தது 3, 2, 3, 2. அடுத்தது 5, 2, 5, 2. அடுத்தது 7, 2, 7, 2. அவ்வளோதான். இது என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ இது என்னோட
right hand side. ரெண்டும் சேமா இருக்கா? So hence left hand side is equal to right hand side. Hence proved. Hence proved. அடுத்து பார்ப்போமா? செகண்ட் சப்டிவிஷன். இது என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ செவன்த்தில் செகண்ட் சப்டிவிஷன். இது என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது என்னோட ரைட் ஹேண்ட் சைடு. கண்ணா இது நல்லா கவனிங்க, இது புது டேர்ம், இது வரைக்கும் நீங்க பார்க்காதது ஒன்று இருக்கு. ஏ இன்ட்டு பி மைனஸ் சி. பாருங்க மைனஸ்லாம் நீங்க பார்க்கவே இல்லை. ரைட், இப்போ பி மைனஸ் சி தானே. பி என்னது? 2 3 5 7. சி என்னது? 2. இப்போ என்ன பண்ணோம்? பி மைனஸ் சினா இதுல ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற டேர்ம் என்ன? பி தானே. இதை மட்டும் தான்ப்பா நீ பார்க்கணும், வேற எதையும் பார்க்க கூடாது. இதை மட்டும் தான் நீங்க பார்க்கணும். ரைட்டா? இந்த பில சி ஏதாவது இருக்கா? சி பாருங்க 2, அதே 2 இங்கேயும் இருக்கு. இதை மட்டும் கழிச்சு விட்டுரு. மிச்சம் என்ன இருக்கு பில? மிச்சம் என்ன இருக்கு? 3, 5, 7. அவ்வளவுதான் ஆன்சர். அவ்வளவுதான் ஆன்சர். ரைட்டா? இப்ப அடுத்து என்ன கேக்குறாங்க? ஏ இன்ட்டு பி மைனஸ் சி. ஏ என்னது? 1, 2, 3, 4, 5, 6, 7. பி மைனஸ் சி என்னது? 3, 5, 7. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி செட்டா எழுதிக்கலாம். 1, 3, 1, 5, 1, 7. அடுத்து 2, 3, 2, 5, 2, 7. அடுத்து 3, 3, 3, 5, 3, 7. அடுத்து 4, 3, 4, 5, 4, 7. அடுத்து 5, 3, 5, 5, 5, 7. அடுத்து 6, 3, 6, 5, 6, 7. அடுத்து 7, 3, 7, 5, 7, 7. இவ்வளவுதான் நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு பார்ப்போமா? ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க? ஏ இன்ட்டு பி. ஏ இன்ட்டு பி. ஸோ ஏ என்ன? 1, 2, 3, 4, 5, 6, 7. இது என்னோட ஏ. பி என்ன? 2, 3, 5, 7. இப்போ இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண சொல்றாங்க. பெருசா வரும். சரி போடும். ஸோ 1, 2, 1, 3, 1, 5, 1, 7. அடுத்தது 2, 2, 2, 3, 2, 5, 2, 7. அடுத்தது 3, 2, 3, 3, 3, 5, 3, 7. அடுத்து 4, 2, 4, 3, 4, 5, 4, 7. அடுத்து 5, 2, 5, 3, 5, 5, 5, 7. 6, 2, 6, 3, 6, 5, 6, 7. அடுத்தது 7, 2, 7, 3, 7, 5, 7, 7. இவ்வளவுதான் கணா. ஓகேவா? அடுத்தது ஏ இன்ட்டு சி. ஏ இன்ட்டு சி இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏ இன்ட்டு சி. ஏ என்னது? 1, 2, 3, 4, 5, 6, 7. சி என்னது? வெறுமனே 2 தான். இது ஈஸியா இருக்கும். 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2. இப்ப என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? நல்லா கவனிங்க இங்க. ஏ இன்ட்டு பி மைனஸ் ஏ இன்ட்டு சி. ஏ இன்ட்டு சி. இப்போ நான் என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? ஃபர்ஸ்ட் இருக்கிற டேர்ம் இருக்கு இல்லையா, இதை மட்டும் தான் பார்க்கணும். இந்த இந்த இடத்த மட்டும் தான் நீங்க பார்க்கணும், வேற எதையும் பார்க்க கூடாது. இந்த இடத்துல இருந்து ஏ இன்ட்டு சி இருக்குல்ல, இங்க என்னென்னலாம் இருக்கு, இந்த டேர்ம்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் ஏ இன்ட்டு பில இருந்தா அதெல்லாம் அடிச்சு விடுங்க. பாருங்க 1, 2 இருக்கா? எஸ் 1, 2. 2, 2 இருக்கா? 2, 2. 3, 2 இருக்கா? 3, 2. 4, 2. 5, 2. 6, 2. 7, 2.
இது எல்லாத்தையும் அடிச்சு விட்டாச்சு. ஓகேவா? மிச்சம் இருக்கிறத எழுதுங்க. மிச்சம் அது a இன்ட்டு பில மிச்சம் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் எழுதுங்க. 1,3 1,5 1,7 2,3 2,5 2,7 3,3 3,5 3,7 இங்க இருக்கா? 4,3 4,5 4,7 5,3 5,5 5,7 6,3 6,5 6,7 லாஸ்ட் 7,3 7,5 7,7 ஜாலி சேமா பாருங்க. இது என்னோட ரைட் ஹேண்ட் சைடு. சேமா இருக்கா? இது எதுவும் சேமா இருக்கா? அவ்வளோதான். ஸோ அப்போ right hand side is equal to left hand side is equal to right hand side, hence verified. தயவு செஞ்சு இதை நீங்க போட்டு பார்த்து பிராக்டிஸ் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு வரும். சரியா? அதே மாதிரி டெஃபினட்டா இந்த மாதிரி மைனஸ்ல தான் கேட்பாங்க. டெஃபினட்டா இந்த மாதிரி மைனஸ்ல தான் கேட்பாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி சம்ஸ் கேட்டாங்கன்னா போடுறதுக்கு ரெடி ஆயிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் கம்ப்ளீட்டட். தேங்க்யூ.